தமிழக சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்னென்ன நடந்தது? இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் வாசிக்கிறாரு. உடனே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். வழக்கம் போலேயே இந்த சட்டமன்றம் தொடங்கினதுலேருந்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லா தீர்மானத்துக்குமே வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தான். ஆனால் எந்த தீர்மானமுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைவேற்றப்படுற தீர்மானம். புதிய தீர்மானங்கள் எதுவும் இல்லை. ஆமாம், எல்லாமே பழைய ஆட்சிகளில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். பழசை தூசி தட்டி மறுபடியும் நாங்கள் ஒரு முறை நிறைவேற்றிக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படும். முதல் தீர்மானம் கொண்டு வந்தது தமிழ் தாய் வாழ்த்துக்கு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு அரசாணையே இருக்குது. அப்போ புதுசாக அதுக்கு ஒரு தீர்மானம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா தீர்மானத்தை விட வலுவானது அரசாணை. அப்போ அரசாணையை விட வலுவானதாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணலாமே தவிர அதை விட குறைவான வலுவுடைய தீர்மானத்துக்கு சட்டப்பூர்வமான வெயிட்டேஜ் எதுவும் கிடையாது. அதை நிறைவேற்றினாங்க. அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு, ஒரு பேசுபொருளாகும், செய்தியாகும். அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க, ஊடகங்களில் வரும், அவ்வளோதான். நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு டோக்கன் அது. ஓகே. இப்போ தமிழ் தாய் வாழ்த்துக்கு திமுக என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டால், அவங்க 1971 தமிழ் தாய் வாழ்த்தை மனோன்மணியம் சுந்தரனார் பாட்டை தமிழ் தாய் வாழ்த்தை அறிவிச்சது சொல்லுவாங்க. அப்புறம் அதை அரசாணை வெளியிட்டு சொல்லுவாங்க. முதல்ல பாடணுங்கிற மரபை உருவாக்குன சொல்லுவாங்க. அப்புறம் மாநில பாடல் அப்படின்னு அறிவித்து ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு இது பண்ணாங்க, அதை சொல்லுவாங்க. இப்போ விஜய்க்கு ஏதோ ஒன்று இருக்கணும்ல அந்த மாதிரி. அதனால் அந்த தீர்மானத்தை நான் ஒரு முறை கொண்டு வந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்து அது ஏதோ அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த மாதிரி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையே இல்லாமல் இருந்தது போலவும் அதை இவர் தான் மாற்ற போகிற மாதிரியும் சொல்லிட்டுருக்கார். ஆக்சுவலாக இவர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாணையை நிறைவேற்றாமல் விட்டது விஜய். அதுக்கு பரிகாரம் தேடுவதற்காக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறார். இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக தீர்மானம் 2017 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு, அதுக்கப்புறம் மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு சட்டமாக மாற்ற ஆளுநருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் வரைக்கும் போயிருக்குது. சட்ட போராட்டத்துலேருந்து பல ஸ்ட்ரகிளும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் 2017 நடந்த அதே மாதிரி இவர் ஒரு தீர்மானம் முடிஞ்சு மசோதா சட்ட போராட்டம் நடந்து அது இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணாமல் திருப்பி 2017 கூட்டு போகிற மாதிரி ஒரு தீர்மானம். இல்லை, இப்போ குடியரசுத் தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு சட்டப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ குடியரசுத் தலைவருக்கு அரசியல் பூர்வமாக செய்யணும். சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய கடமையை தான் குடியரசுத் தலைவர் செய்ய மறுக்கிறாங்க. அப்போ அரசியல் அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை மேற்கொள்ளணும். அப்போ பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களிடம் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கேட்கணும். இந்த கோரிக்கைக்காக டெல்லியில் பெரும் போராட்டத்தை நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சந்தித்து வாழ்த்து சொல்லி அவங்க இந்த கோரிக்கையும் எடுக்க வைக்கணும். காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு நகர்த்தல காங்கிரஸ் கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க 4 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த 4 மாநிலத்திலும் நீட் எங்களுக்கு வேண்டாம், நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும். அவங்களும் மசோதாவை அனுப்ப சொல்லணும். அப்போ 5 மசோதா போகும் குடியரசுத் தலைவர்கிட்ட. எல்லா மசோதாவையும் உட்காந்து மறுத்துக்கிட்டே இருக்க முடியாது. டெல்லியில் வச்சு நீட்டை ஒழிக்கிறதுக்கான மாநாட்டை தமிழ்நாடு அரசு பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சிகளை கூட்டி நடத்தணும். சூப்பர். இப்படி பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்போ 2017 போயிடுறோம், மறுபடியும் ஏபிசிடிலேருந்தே நாங்கள் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2017 கூட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானம் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தான். என்னென்னா இந்த தீர்மானம் 2024 திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுருக்கு. டீலிமிட்டேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி 2024 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு நிறைவேற்றினாங்க. அப்போ இது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மறுபடியும் இவங்க கொண்டு வராங்க. அப்போ அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு பிறகு 2வது முறையாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க இதில் நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்தினப்போ 2வது முறையாக மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி மறுபடியும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அப்போ ஏற்கனவே 2 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ஒரு 3வதாக இன்னொரு தீர்மானம். ஏன்னா எங்களோட பேர் வரலாற்றில் இருக்கணும்ல, அதுதான் அதில் இருக்கே தவிர அதனால் எந்த நகரும் நகர போகிறது கிடையாது. இல்லை, இங்கே நடந்த போராட்டங்களை ஒடுக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையே சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு தீர்மானத்தை தாண்டி
என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டாலின் வந்து பண்ணார். ம். கிட்டத்தட்ட கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிசா பல மாநிலங்களைச் சேர்ந்த இந்த டீலிமிட்டேஷனால் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி 2 பேருக்குமே அழைப்பு விடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5 மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. 2 மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 7 மாநிலத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளை கூப்பிட்டு வச்சு டீலிமிட்டேஷனை நாங்கள் எதிர்க்கிறோம். அதாவது நாங்கள்னா தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கல, மட்டும் இல்லை, இந்த மாநிலங்கள் எல்லாமே எதிர்க்கிறது அப்படிங்கிற மாநிலங்கள் சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய ஏதோ மாநாடு மாதிரி ஒன்று ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற பேரில் ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அந்த முடிவை எடுத்தாங்க. இல்லை, அந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கியத்துவமாக பார்க்கக்கூடியது தமிழ்நாடு அளவிற்கு இந்த விஷயத்தை ரொம்ப பிரச்சனைக்குரியதாக வேற யாரும் எடுக்கல. தமிழ்நாடு தான் முதல் முறையாக டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க, இதனால் இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத முதல் முறையாக குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. விஜய் வந்து அதை கண்டுபிடிக்கல, இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னெலாம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் அதுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது பதிவு பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அது எல்லா மாநிலங்களுக்கும் பரவச்சு ஒரு கட்டத்தில் அது நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது அந்த தீர்மானம். இல்லை, அதுக்கு இந்த கூடுகை ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், இந்த மாநில முதல்வர்கள் அதுக்கு பிறகு அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அதுக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டத்தை வந்து அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரிக்கிற போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் நடந்திருக்கு. இப்போ இதை தாண்டின ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. அது ஒரு முறைகேடான ஒரு விஷயம். அது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு சிஎம் யார்? கூட்டலாம், அதில் ஒன்றும் சட்டப்பூர்வமான தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தர்க்கபூர்வமாக தடைகள் இருக்குது. ஏன்னா சொல்கிறது வந்து அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அதை ஒரு காரணமாக சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க தர்க்கபூர்வமாக தடை இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர் மதிமுகவை சேர்ந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர். அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா யார் மூலமாக கூப்பிடணும் அப்படின்னா அந்த கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பி கட்சி தலைமையிடம் நீங்கள் உங்களுடைய எம்பிக்களை அனுப்பி வையுங்கள்னு சொல்லி கேட்கணும். அதான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா சீஃப் செக்ரட்டரி தனித்தனியாக இண்டிவிஜுவல் எம்பிக்களுக்கு கடிதம் அனுப்பிச்சு வர சொல்லியிருக்கிறார். கட்சி தலைமைகிட்ட டிஸ்கஸ் பண்ணல. அதே மாதிரி கட்சி தலைமைகிட்ட கடிதம் அனுப்புறதுக்கு முன்னாடி கட்சி தலைமையிடம் பேசணும். கட்சி தலைமைகளை உட்கார வச்சு கூட்டுறது தான் அனைத்து கட்சி கூட்டம். இப்போ நீங்கள் ஒரு எம்பி இருக்கிறாரு, திமுக ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் வேறு முடிவு எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் முடிவை இந்த எம்பியால் ஆதரிக்க முடியாது. ஏன்னா திமுக கட்சியினுடைய கொறடா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அந்த எம்பி செய்ய முடியும். அதை மீறி அவரால் செஞ்சார்னா அவருக்கு பதவி போயிடும். புரியுது. அப்போ கொறடா யார் பேச்சை கேட்பார்னா கட்சி தலைமை பேச்சை கேட்டு தான் முடிவு எடுக்க முடியும். அப்போ கட்சி தலைமையை கூப்பிட்டு மாநாடு போட வேண்டியது அல்லது கூட்டம் நடத்த வேண்டிய இடத்துல நீங்கள் எம்பிக்களை மட்டும் தனியாக சந்திக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அரசியல் பூர்வமான ஒரு விஷயமா தெரியுது. நீங்கள் அரசியல் செய்ய பார்க்குறீங்க. இதில் வரமாட்டாங்க, அப்போ இதை வந்து நமக்கு அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதான் அது அதனுடைய நோக்கம் அதுதான். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு உள்நோக்கம் தெரியுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்த பிறகு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் போயிட்டு அதிமுகவில் சிவி சண்முகம், வேலுமணி இந்த குழுவை போய் விஜய் சந்தித்தார். அப்போ அதுவே விமர்சனமாச்சு. நீங்கள் பொதுச் செயலாளர் சந்திக்காமல் நீங்கள் எப்படி வேற ஒரு குழுவை சந்திப்பீங்க எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு. அவர் சந்தித்து முடித்த பிறகு அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏலாம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ தாவேக்காக வந்தாங்க. அப்போ நீங்கள் கட்சி தலைமையை கிட்ட கேட்காம அனுமதி கேட்காம எம்பிக்களை தனியாக சந்திப்பது அப்படிங்கிறது, அப்போ எம்பிக்களை குதிரை பேரம் நடத்துகிற முயற்சியா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இதே மாதிரி ஒன்று பண்ணீங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள்லாம் அந்த கட்சி தலைமையை மதிக்காமல் உங்களை ஆதரித்தாங்க. கட்சி தலைமை சொல்கிறது தான் அந்த எம்எல்ஏக்கள் செய்யணும். ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவளித்தாங்க அந்த பொதுச் செயலாளர்னுடைய உத்தரவுக்கு மீறி. அது எப்போ நடந்ததுன்னா நீங்கள் அவங்கள சந்தித்ததுக்கப்புறம் நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க உங்கள் கட்சிக்கே வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு குதிரை பேரம் நடத்துகிற முயற்சி அப்படிங்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வழியாக நடத்தப்படுதா. நான் தான் இங்கே கிங்கு, உங்கள் கட்சி
உங்கள் கட்சி தலைவர்கிட்டலாம் நான் பேச முடியாது, நீ தானே எம்பி, உங்ககிட்ட நான் பேசுகிறேன் வரியா அப்படின்னு கூப்பிட்றது வந்து அது ஒரு முறைகேடான செயல். ஒரு பார்வை. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு பக்கம் அதில் திமுகவை வந்து இவங்க வந்து வரமாட்டாங்க, தலைமை சொல்லாமல் எந்த கட்சியினுடைய எம்பியுமே வரமாட்டாங்க. அப்போ வரலன்ன உடனே திமுக பார்த்தீங்களா, அப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு கூட்டு இருக்குது, அதனால தான் இந்த கூட்டத்தில் அவங்க பங்கேற்க மறுக்கிறாங்க அப்படின்னு அழைப்பே கொடுக்காம அப்படி சொல்கிறது. அப்போ இதெல்லாமே வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நடத்திட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்களை வெளியிலேருந்து முன்வைத்தது வந்து மாணிக்கம் தாக்கூர் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து மாணிக்கம் தாக்கூர். அப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு இதற்கான ஒரு விஷயம் போடப்பட்டு தான் இது. ரெண்டு விஷயம், ஒன்று டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை, எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிட்டோம், இன்னொன்று திமுக மீது பழி போடுவது. இந்த ரெண்டு குதிரை அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பாஜக கொண்டு வருது, அது வந்து அதை வந்து நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். டீலிமிட்டேஷனை பாஜக கொண்டு வரல. டீலிமிட்டேஷனுக்கு உள்ள பாஜக வேற ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அது தனி விவாதம். ஆனால் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவது பாஜக கிடையாது. டீலிமிட்டேஷனை ஒழிப்பது தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அப்படின்னு இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். ஆனால் உண்மையில் டீலிமிட்டேஷன் நடத்தணும்னு சொல்கிறது, கட்டாயப்படுத்துறது எதுன்னா அரசியலமைப்பு சாசனம் தான். மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களை பெருக்கிறது நியாயமான விஷயம். நியாயம் அநியாயங்கிறத தாண்டி நியாயமே இல்லைனாலுமே அரசியலமைப்பு சாசனம் அதுதான் சொல்லுது. அரசியலமைப்பு சாசனத்தின் பிரிவு 81 என்ன சொல்லுதுன்னா, நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுகிற எம்பிக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த மாநிலத்தின் மக்கள் தொகை ரெப்ரசன்டேஷனுக்கு ஏற்ற வகையில் தான் அமைய வேண்டும் அப்படின்னு 81 சொல்லுது. 82 ஆர்டிகல் 82 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தி முடித்த பின்னரும் டீலிமிட்டேஷன் நடத்தப்பட வேண்டும். அந்த டீலிமிட்டேஷன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். தொகுதி வரையறை வந்து ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரி செய்யணும். ஸோ அது கான்ஸ்டியூஷன் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுதுன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்ல முடியாது, அவங்க நடத்தித்தான் ஆகணும். அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய மேண்டேட். அப்போ ஏன் இவ்வளோ நாளாக நடக்காமல் இருந்தது? 1976க்கு பிறகு ஏன் நடக்கலை அப்படின்னா, அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தினால மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைச்சிக்கிட்டு இருந்ததுனால, இப்போ போயிட்டு நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் எம்பி சீட்டை கொடுப்போம்னு சொன்னால் யாருமே அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. மக்கள் தொகையை குறைச்சா எம்பி சீட்டை குறைச்சிருவீங்களா, அப்புறம் எதுக்கு நான் என் மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த அரசுகள் வந்து முடிவெடுக்கும், அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் நாங்கள் நடத்தாமல் அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா, அரசியலமைப்பு சாசனத்தில் திருத்தம் செய்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. நாங்கள் 25 வருடம் இதை ஃப்ரீஸ் செய்கிறோம் அப்படின்னு அரசியலமைப்பு சாசனத்திலேயே ஒரு லைனை ஆட் பண்ணாங்க. ஸோ 2001 வரைக்கும் அது ஃப்ரீஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி தான் அது நிறுத்தப்பட்டுச்சு. இல்லாமல் சும்மா ஒரு சட்டம் போட்டோ அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டோலாம் அதை நிறுத்த முடியாது. அரசியலமைப்பு சாசனத்தும் திருத்தப்படணும். அதுக்கு 3/2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அப்புறம் 2001 திருப்பி வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு குறைச்சிட்டோம், இப்போ வந்து எங்கள் சீட்டை குறைக்கிறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நியாயமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா மாநிலங்களும் பிரச்சனை பண்ணாங்களா? எல்லா மாநிலங்கள்னா தென் மாநிலங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. 1-2 வேறு மாநிலங்களும் பாதிக்கப்படுது. ஒடிசா பாதிக்கப்படுது, சில மாநிலங்களும் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணப்போ சரி நாங்கள் இன்னொரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ 2026 வரைக்கும் அந்த அமெண்ட்மெண்ட் இருந்தது. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. 2026 முடிஞ்சு போச்சு. இப்போது சென்சஸ் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஆல்ரெடி இன் ப்ராசஸில் இருக்குது சென்சஸ். அப்போ இந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தொடங்கிடும். பாஜக இந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் சரி அல்லது கொண்டு வராவிட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இந்த சென்சஸ் முடிவு வந்த உடனேயே தொடங்கிடும். அப்போ இதில் பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ 543ன்னு இருக்குது. இப்போ புது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 வருதுன்னு வச்சிங்களேன். அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணாக்கா
தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் வந்து இந்தியாவினுடைய பாப்புலேஷனில் அன்னைக்கு 7.2% இருந்தது. அதனால் 543 7.2% அப்படிங்கிறது 39 தொகுதி நமக்கு ஒதுக்குனாங்க. இன்றைக்கி அது 5% சம்திங் குறைஞ்சிடுச்சு. அங்கே கூடிருச்சு. ஆமாம், வட மாநிலங்களில் கூடிடுச்சு. அப்போது இன்றைக்கி என்ன ஆகிடும்னா தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட்டு வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 9 சீட்டுகள் வரைக்கும் குறையும். 30லேருந்து 32க்குள்ளே தமிழ்நாட்டினுடைய எம்பி சீட்டு அப்படிங்கிறதுக்கு சுருக்கப்பட்டுரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பல மாநிலங்கள் சுருக்கப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படிங்கிற இடத்துல பிஜேபி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதோட வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சேர்க்கணும். சேர்த்து மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 800க்கு மேலே அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி நிறைவேற்றிட்டாங்க பார்லிமெண்ட்டில். அப்புறம் ஏன் திருப்பி இன்னொரு மசோதா கொண்டு வராங்கன்னு? ஏன்னா அது ஆல்ரெடி சட்டம் ஆயிடுச்சு. 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சட்டம் ஆயிடுச்சு. சட்டமாக்கின விஷயத்த மறுபடியும் எதுக்கு ஒரு வாக்கெடுப்பு விடுறாங்க? அதை தோக்கடிச்ச உடனே மகளிர் இடஒதுக்கீடை தோக்கடித்து விட்டார்கள் அப்படின்னு மோடி பிரச்சாரம் பண்ணுறாரு. எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக இவங்க இப்போ அறிமுகப்படுத்துறது மகளிர் இடஒதுக்கீடு கிடையாது, ஆண்களுக்கான இடஒதுக்கீடு. புரியல. 543 சீட்டில் 33% மகளிருக்கு கொடுத்தாக்கா அதில் 1/3 அவங்களுக்கு போயிடும். அப்போ வந்து ஆண்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும் பார்லிமெண்ட்டில். சரி, அது வந்து அவங்க கட்சியினால் பொறுத்துக்க முடியாது. சரி, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 543 அப்படியே வச்சுக்கிட்டு 543ல் 1/3 சீட்டை அதிகப்படுத்திட்டா அந்த கூடுதல் ஆகிற அத்தனை சீட்டும் மகளிருக்கு போயிடும். ஆண்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்படும். ஸோ அதுக்காக தான் 1/3 சொல்லிட்டு 543ல் 33% இன்க்ரீஸ் பண்ணி அந்த மசோதாவை கொண்டு வராங்க. கரெக்டாக. அப்போ சரியா சொல்லப்போனால் எத்தனை சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வருதோ அத்தனை சீட்டு எக்ஸ்ட்ரா ஆக்குறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற பாராளுமன்ற சீட்டில் ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இத்தனை சீட்டு கொண்டு வராங்க. இதைத்தான் அவங்க பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக முன் வச்சாங்க. அவங்க முன் வச்ச அமெண்ட்மெண்ட் என்னென்னா, 550 சீட்டுக்கு மேலே இந்தியாவின் பாராளுமன்ற சீட்டுகளை அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்போ இவங்க முன் வச்ச அமெண்ட்மெண்ட் என்னென்னா, அந்த 550 850 வரைக்கும் நாங்கள் உயர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க முன் வச்ச அமெண்ட்மெண்ட். அதைத்தான் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து முறியடித்தாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் பில்லில் விமென்ஸ் ரிசர்வேஷன் மசோதாவையோ அல்லது வேறு ஏதோ பில்லையெல்லாம் முறியடிக்கலை. அவங்க முறியடிக்கிற மசோதா அப்படிங்கிறது எண்ணிக்கையை உயர்த்தின மசோதா. அப்போ இந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுறது குறித்து கேள்வி கேட்டப்போ அமித்ஷா என்ன சொன்னார்னா, இது அமித்ஷாவினுடைய கேரண்டி அப்படின்னு 50% நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லா மாநிலத்துக்கும், எந்த மாநிலத்துக்கும் நாங்கள் பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ண மாட்டோம். 50% இப்போ என்ன சீட் இருக்கோ அதுலேருந்து 50% இன்க்ரீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ 40 சீட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி சேர்த்து கூடுதலாக 20 அதிகமாகும். 50%னா கேரளாவுக்கு 20 இருக்குதுன்னா கூடுதலாக 10 அதிகமாகும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்குதுன்னா கூடுதலாக 40 அதிகமாகும். வட மாநிலங்களுக்கும் இதே கணக்கு தான். ஆமாம், எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலாக யூனிஃபார்மாக 50% இன்க்ரீஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். அமித்ஷாவின் கேரண்டின்னு சொன்னார். ஆனால் அவங்க கொண்டு வந்த பில்லில் அமித்ஷாவினுடைய கேரண்டி இல்லை. அது வாயில் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த பில்லில் வார்த்தைகளாக அந்த கேரண்டி இல்லை. அப்போ உங்கள் கேரண்டியை நாங்கள் எதுக்கு நம்பணும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏற்கனவே பிரதமர் நிறையா கேரண்டி கொடுத்துருக்கிறாரு, அது எதையும் நிறைவேற்றினது இல்லை அவர். அப்போ அமித்ஷாவின் கேரண்டியை நம்புறதுக்கான அவசியம் இல்லை. சட்டப்பூர்வமாக கான்ஸ்டியூஷன் கொடுக்குற கேரண்டியை தான் நம்ம நம்ப முடியும். அப்போ அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பில்லை நாங்கள் தோற்கடிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நீங்கள் 50% சொன்னீங்க, 50% இதில் இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் சரி நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு அல்லது சட்டம் போட்டு 50% ஏற்றிடுவாங்க அப்படின்னா ஏற்ற முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லுது பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பண்ணணும் டீலிமிட்டேஷனு. அப்போ நீங்கள் பாப்புலேஷன் அடிப்படையில் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நீக்கணும். அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த அமெண்ட்மெண்ட்டில் பாப்புலேஷனை நாங்கள் இந்த க்ரைட்டீரியாவிலிருந்து நீக்குகிறோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணுற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா அதுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும். டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி 850 அதிகப்படுத்துறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்களோ, அதே மாதிரி பாப்புலேஷனுங்கிற வார்த்தையை
அந்த பிரிவு 81 நீக்குவதற்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ தான் பாப்புலேஷன் இல்லாமல் இந்த யூனிஃபார்ம் பேசிஸில் பண்ண முடியும். ப்ரோரேட்டா பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை அதை பண்ணலை அப்படின்னா அது வந்து நீங்கள் 850 நான் ஏற்றி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அமித்ஷா ஏற்றி எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போட்டாக்கா இது அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லி அடிச்சு விட்ருவாங்க. அதனால் அமித்ஷாவின் கேரண்டிலாம் கோர்ட்டில் நிற்காது, கான்ஸ்டியூஷனல் கேரண்டி தான் கோர்ட்டில் நிற்கும். அப்போ கான்ஸ்டியூஷனல் கேரண்டி இல்லாமல் இப்படி ஒரு வாக்குறுதியை நம்ப முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து அந்த மசோதாவை தோற்கடித்தாங்க. அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற கோரிக்கையை திமுக இன்னைக்கு புதுசாக எழுப்பலை. அவங்க அன்னையிலேருந்தே முன் வச்சது என்னென்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற பேனரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் பிடிச்சி நின்னாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து பாஜகவோட சேர்ந்து சதி பண்ணுது, ஃபேர் அது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ டீலிமிட்டேஷன் யார் சொல்லணும்? நோ டீலிமிட்டேஷன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மசோதாவை பாஜக தான் கொண்டு வரணும். நீங்கள் பாஜக கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டோடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். அப்போ ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை பாஜகவுக்கு கொடுக்கணும். நோ டீலிமிட்டேஷனுங்கிற அழுத்தம் கிடையாது. டீலிமிட்டேஷனை நீங்கள் வந்து எப்படி முன்னாடி 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அப்படி மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக கிட்ட சொல்லணும். அதை கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிறத பாஜக தான் முடிவெடுக்கும். பாஜக நாங்கள் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடும். அப்போ டீலிமிட்டேஷன் இந்த விஷயத்தை தாண்டி பல்வேறு அம்சங்கள் இருக்குது இதில். அப்போ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் நோ டீலிமிட்டேஷனுங்கிறதுல பல குழப்பங்கள் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணக்கூடாது, அதே மாதிரி யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் 50%ன்னு சொல்லி அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேயே நிற்கணும். 543 தொகுதிகள் அப்படியும் நிற்க முடியாது, ஃப்ரீஸ் தான் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீஸ் பண்ணுங்கிறது தான் அவங்க டிமாண்டாக வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்மாக பண்ணக்கூடாது அப்படின்னா அதில் என்ன பாதிப்பு இருக்குது, யூனிஃபார்மாக பண்ணால் அதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் இருக்குது. இன்னொன்று 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணலாம், 25 வருஷம் கழித்து தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் இன்னுமே குறைஞ்சிருக்கும். இப்போ 2050 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். 2050க்கு பிறகு மறுபடியும் இதே டீலிமிட்டேஷன் வரும். அப்போ என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இன்னுமே 5%லேருந்து 4%ஆக குறைஞ்சிருக்கும். ஏன்னா மக்கள் தொகை விகிதம் வந்து பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ 2050 இன்னுமே தமிழ்நாட்டினுடைய இது குறையும். அப்போ அன்றைக்கி உட்காந்துட்டு மறுபடியும் சண்டை போடணும். அப்போ இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டு வேற ஒன்று அந்த இடத்துல பொறுத்துறது தான். டீலிமிட்டேஷனுங்கிறத மொத்தமாக நீக்க முடியாது. அப்போ பாப்புலேஷனுங்கிற வார்த்தையை தான் நீக்க முடியும். அந்த இடத்துல நியாயமான எந்த மாநிலங்களுக்கும் பாதிக்கப்படாத ஒரு ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக இருக்கலாமே தவிர அது ஒரு தீர்வு கிடையாது. அப்போ இது இப்படி பல குழப்பங்கள் இதில் இருக்குது. எனிவே அதில் வந்து திமுக வந்து அவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உதயநிதி பேசும்போது இந்த மசோதாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு அவர் வச்ச இது விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய சீட்டு பர்சன்டேஜ் 7.2% இப்போ இருக்கிறது 543ல், அதே 7.2% குறையாமல் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்க வைக்கிறது. இவங்க வைக்கிறது தாவேகா வைக்கிறது வந்து இல்லை நீங்கள் அதிகப்படுத்தவே கூடாது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. இந்த ரெண்டு குழப்பத்துக்கு மத்தியில் தான் இன்றைக்கி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 50% யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுறத சட்டப்பூர்வமான கேரண்டியாக அரசியல் சாசனத்தில் திருத்தம் பண்ணி பாஜக கொண்டு வர சம்மதிக்குது அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆதவர்ஜுனா தான் விளக்கணும். அது இல்லை, இப்போ 50% கொண்டு வரும்போது இப்போ பலரும் வந்து பேசுகிறாங்களே, 50% வரும்போது வட மாநிலங்களுக்கு தான் அந்த அதிகாரம் போயிடும் அப்படின்னு வந்து ஒரு லாஜிக் புரிஞ்சிக்க முடியுது. அதில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே 543 பேருக்கே பேசுகிறதுக்கு சரியான நேரம் கிடைக்கிறது இல்லை. 800 பேர்னு அதிகரிச்சிங்கன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் மாநிலங்களவை இருக்குல்ல, ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் இன்றைக்கி வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு 2.2 லோக்சபா சீட்டு இருக்குது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் நடத்தி 800 அதிகமாச்சுன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு
3.3 என்ற அளவுக்கு லோக்சபா சீட்டு அதிகமாகிடும். ஆனால் ராஜ்யசபா சீட்டு அப்படியே தான் இருக்கும். அப்போ மாநிலங்களவைங்கிறது மாநிலங்களின் உரிமையை மதிக்கிற அவை. அப்போ அந்த அவையினுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது குறைஞ்சிரும். லோக்சபா அப்படிங்கிற மத்திய அரசை மட்டுமே மையப்படுத்தின அந்த அவையினுடைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் அதிகரிக்கும் அப்படின்ற ஒன்று வைக்கிறாங்க. அப்போ இது மாநிலங்களவைக்கும் சேர்த்து மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுல என்ன விஷயங்கள் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன பில்லு கொண்டு வராங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லு வரவும் கிடையாது. அதில் என்ன உள்ளே வைக்க போகிறாங்கங்கிறதையும் சொல்லலை. எதுவுமே வராததுக்கு முன்னாடியே திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, இதை ஆதரிக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு கதையை கட்டி விட்றாங்க. பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூபிக்கு 120 ஆகிடும், தமிழ்நாட்டுக்கு 60 சீட் ஆகும். அப்போ 40க்கும் 80க்கும் இடையில் 40 சீட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தது, 60க்கும் 120க்கும் இடையில் 60 சீட் டிஃப்ரென்ஸ் ஆகிடுது, டிஃப்ரென்ஸ் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு லாஜிக்கான வாதம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மசோதாவில் வாக்கெடுப்பு விடும்போது வாக்கெடுப்பு பங்கேற்பாங்க. அப்போ பங்கேற்கும் போது அதில் வந்து மொத்த எண்ணிக்கையில் பெரும்பான்மை அப்படிங்கிறது வடி பார்த்தாக்கா அது 50% அப்படிங்கிற இடம் தான் வரும். இப்போ மொத்த எண்ணிக்கையில் பெரும்பான்மை அப்படிங்கிறது 50%க்கு மேலே 1 அப்படிங்கிறது தான். அப்போ பர்சன்டேஜ் எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜாக இருக்கும்போது நம்பர்ஸில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்பராக பார்க்காம அதையும் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் பார்க்கணும். அப்போ எப்படினாலும் 50% வாக்களிக்கணும் போது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தின் பர்சன்டேஜ் 7%ங்கிறது அப்படியே இருக்கும். கேரளாவினுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதுவும் அப்படியே மெயின்டைன் ஆகணும் போது அந்த நம்பர்ஸில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பிரதிபலிக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இதில் ஒரு விரிவான ஆய்வு நடத்தி என்ன செய்யணும் இந்த டீலிமிட்டேஷனில் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய விவாதம் இங்கே தேவைப்படுது. நிச்சயமாக அந்த ஒரு தெளிவும் விவாதமும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ திமுக சொன்னதுனால மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் உணர்வு கொண்டு வெளியில் வந்து இந்த நடவடிக்கைகளை வெறுமனே அரசியல் ரீதியாக டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேலோட்டமாக தான். அதன் மூலமாக எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக வைக்க வேண்டியிருக்கு. எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வைக்கணும். நிச்சயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டால் 2050 உட்காந்து மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணணும். அன்றைக்கி வரக்கூடிய அரசாங்கம் அதை ஃப்ரீஸ் பண்ண தயாராக இருக்குமாங்கிறதும் கேள்வி. நிச்சயம். அப்போது இதை பாப்புலேஷனுங்கிறதையே அந்த இதிலேருந்து நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் இதில் என்னென்ன வருங்காலத்தில் நடக்கு அப்படிங்கிறத. நன்றி.